Good morning students. Today we are going to see the new unit in basic electrical and instrumentation engineering. The unit name is measurement and instrumentation. So what is measurement? It is a process of measuring a quantity. ஒரு குவான்டிட்டியை மெஷர்மெண்ட் பண்ணுறதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். Apparatus used to measure the quantity. ஸோ என்ன யூஸ் பண்ணி நம்ம அந்த குவான்டிட்டியை மெஷர்மெண்ட் பண்ணுறோமோ அந்த அப்பேரட்டஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வோல்டேஜ், கரண்ட், பவர், எனர்ஜி, ரெசிஸ்டன்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ நம்ம என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம நார்மலாக லேபில் மெஷர்மெண்ட் பண்ணுவோம், வோல்டேஜ் மெஷர்மெண்ட் பண்ணுவோம், கரண்ட் பண்ணுவோம், பவர் பண்ணுவோம். ஸோ நம்ம வோல்டேஜை யூஸ் பண்ணி வோல்டேஜை மெஷர்மெண்ட் பண்ணுவோம், வோல்ட் மீட்டர். கரண்ட்டை மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு அம்மீட்டர். ரெசிஸ்டன்ஸை நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறோம், மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸை மெஷர்மெண்ட் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு குவான்டிட்டியும் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுற அந்த குவான்டிட்டி என்ன பண்ணுற அந்த ப்ராசஸை என்ன சொல்லுவோம், மெஷர்மெண்ட்னு சொல்லுவோம். என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி மெஷர்மெண்ட் பண்ணுறோமோ அதை என்ன சொல்லுவோம், மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லுவோம். The quantity to be measured using measuring instrument is called measurand. நம்ம என்ன குவான்டிட்டியை மெஷர்மெண்ட் பண்ண போகிறோமோ அந்த குவான்டிட்டி நம்ம என்ன சொல்லுவோம்னா மெஷரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் நம்ம இப்போ வோல்டேஜை மெஷர்மெண்ட் பண்ண போகிறோன்னா அந்த நம்ம பண்ண போகிற வோல்டேஜாக என்னென்னா மெஷரண்ட். அந்த குவான்டிட்டி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம். அதனால் அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா மெஷரண்ட். அதை மெஷர்மெண்ட் பண்ணுற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ நம்ம மெஷர்மெண்ட் பண்ணும்போது நார்மலாக என்ன பண்ணுவோன்னா the comparison will be made between unknown quantity and standard quantity. நம்ம இப்போ ஒரு பேராமீட்டர் மெஷர்மெண்ட் பண்ணுறோன்னா எப்பவுமே நம்ம அந்த கம்பேரிசன் இட் வில் பி பிட்வீன் அன்னோன் குவான்டிட்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. அதாவது ஒரு குவான்டிட்டி நமக்கு என்னன்னு தெரியாது, இன்னொரு குவான்டிட்டி நமக்கு தெரிஞ்ச குவான்டிட்டியாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி நம்ம குவான்டிட்டி என்னவோ நம்ம ஆக்சுவல் அன்னோன் குவான்டிட்டி என்னவோ நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுவோம். Measuring instruments indicate, record, display or integrate electrical quantity to be measured using direct or comparison method for specified period. ஸோ நம்ம என்னென்ன மெஷர்மெண்ட் பண்ணுறோமோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், இண்டிகேட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுவோம், டிஸ்பிளே பண்ணுவோம். அதில் இன்டெகிரேட் எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி டு பி மெஷர்ட் யூஸிங் டைரக்ட் ஆர் கம்பேரிசன் மெத்தட். இப்போ நம்ம சப்போஸ் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம லேப்லேயே வோல்டேஜ் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறோன்னா அதை என்ன பண்ணுவோம், ரெக்கார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்பிளே பண்ணுவோம். இன் சம் கேசஸ் நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் ஃபர்தராக எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி தான் நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், மெஷர்மெண்ட் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக எதை நம்ம ப்ராசஸ் ஆஃப் ஒரு குவான்டிட்டியை மெஷர்மெண்ட் பண்ணுறத நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா மெஷர்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். என்ன அப்பேரட்டஸை யூஸ் பண்ணி மெஷர்மெண்ட் பண்ணுறோமோ அதை என்னன்னு சொல்லுவோன்னா மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லுவோம். என்ன குவான்டிட்டியை மெஷர்மெண்ட் பண்ணுறோமோ அதை என்னன்னு சொல்லுவோம், மெஷரண்ட்டுன்னு சொல்லுவோம். நம்ம யூஸ்வலாக கம்பேரிசன் எப்படி பண்ணுவோன்னா பிட்வீன் த அன்னோன் குவான்டிட்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. ஸோ அந்த மெஷர்மெண்ட் பண்ணுறதை நம்ம என்ன பண்ணுவோம், ரெக்கார்ட் பண்ணுவோம், டிஸ்பிளே பண்ணுவோம் அண்ட் இன்டெகிரேட் த எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி. ஸோ நெக்ஸ்ட், வாட் ஆர் த எசென்ஷியல் ரெக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை என்னென்ன நம்ம பேசிக் ரெக்வயர்மெண்ட், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னால் பேசிக்காக என்னென்ன ரெக்வயர்மெண்ட் இருக்கணும். ஃபஸ்ட்டு while using the instrument in the circuit, the condition should not be altered which affects the quantity to be measured. நம்ம ஒரு குவான்டிட்டியை மெஷர்மெண்ட் பண்ண போது அந்த கண்டிஷனை சேஞ்ச் பண்ணக்கூடாது. நம்ம திடீர்னு சேஞ்ச் பண்ணோன்னா இட் வில் அஃபெக்ட் த குவான்டிட்டி ஆஃப் த parameter which is to be measured. Next, it should consume low power. நம்ம கன்சியூம் பண்ணுற பவர் கம்மியாக இருக்கணும்.
Third, it should possesses very high efficiency and high sensitivity. நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறது ஹை எஃபிஷியன்சியாகவும் இருக்கணும், ஹை சென்சிட்டிவாகவும் இருக்கணும். Next, the output should be linearly proportional to the input. நம்ம என்ன மெஷர்மெண்ட் பண்ணுறோமோ அது அவுட்புட் வந்து டைரெக்டாக இன்புட் என்ன கொடுக்குறோமோ அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கணும். Next, it should be less affected by noise, modifiable and properly priced. நாய்ஸால் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது, அதை நம்ம ஈஸியாக மாடிஃபை பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கணும், ப்ரைஸும் எப்படி இருக்கணும், கம்மியாக இருக்கணும். இதெல்லாம் பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, நம்ம கண்டிஷன்ஸ் வந்து ஆல்ட்ரு பண்ணக்கூடாது, எந்த வகையிலையும் ஆல்ட்ரு பண்ணால் இட் வில் அஃபெக்ட் த குவான்டிட்டி டு பி மெஷர்ட். செகண்ட் வந்து இட் ஷுட் கன்சியூம் லோ பவர். தேர்ட் வந்து இட் ஷுட் கன்சியூம், அதாவது அந்த இது வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறது வந்து ஹை எஃபிஷியன்சியாக இருக்கணும், ஹை சென்சிட்டிவிட்டியோடு இருக்கணும். ஃபோர்த்து பாயிண்ட், நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கு டைரெக்ட்லி ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கணும் அவுட்புட். அதே மாதிரி லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னா நாய்ஸால் அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதே மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கணும், அதுக்கப்புறம் ப்ரைஸும் கம்மியாக இருக்கணும். தீஸ் ஆர் த பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். நெக்ஸ்ட், எலிமெண்ட்ஸ் ஆஃப் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். என்னென்னலாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து மெஷர் பண்ணணும் பேராமீட்டர்ஸை. ஸோ திஸ் இஸ் த பிளாக் டயக்ராம் ஆஃப் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுக்குற பேராமீட்டர் அது வந்து டெம்பரேச்சராக இருக்கலாம், ப்ரெஷராக இருக்கலாம், என்ன பேராமீட்டர் வேணா இருக்கலாம், அந்த பேராமீட்டர் அதை சென்ஸ் பண்ணுறதுக்கான ப்ரைமரி சென்சிங் யூனிட். செகண்ட் வந்து வேரியபிள் கன்வர்ஷன் யூனிட். தேர்டு வந்து வேரியபிள் மேனிப்புலேஷன் யூனிட். அதுக்கப்புறம் டேட்டா டிரான்ஸ்மிஷன் யூனிட், அதுக்கப்புறம் டேட்டா ப்ராசஸிங் யூனிட், அப்புறம் டேட்டா ப்ரெசன்டேஷன் யூனிட், லாஸ்ட்டாக அப்சர்வர். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி சென்சிங் யூனிட். இந்த ஃபஸ்ட்டு ப்ரைமரி சென்சிங் யூனிட் தான் இந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஃபஸ்ட்டு யூனிட். ஸோ இது என்ன பண்ணுன்னா, the first unit in the measurement, it detects the measurement. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை டிடெக்ட் பண்ணுறது தான் என்னது ப்ரைமரி சென்சிங் யூனிட். அந்த யூனிட் என்ன பண்ணும், it helps in transferring the measurand to the variable conversion unit. நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுற அந்த மெஷரண்டை எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், வேரியபிள் கன்வர்ஷன் யூனிட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். சப்போஸ் நம்ம இப்போ டெம்பரேச்சரை மெஷர்மெண்ட் பண்ணுறோன்னா அதை மெஷர்மெண்ட் பண்ணி அந்த டெம்பரேச்சரை வந்து எதுக்கு பாஸ் பண்ணும், வேரியபிள் கன்வர்ஷன் யூனிட்டுக்கு பாஸ் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள் இதில் கொடுத்துருக்காங்க, லிக்விட் ஆர் மெர்க்குரி இன் கிளாஸ் தெர்மோமீட்டர் ஆக்ட் அஸ் த ப்ரைமரி சென்சிங் யூனிட். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம தெர்மாமீட்டரை யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம சலைவா தான் நமக்கு என்னது நம்ம கொடுக்குற இன்புட், அந்த வச்சு தான் நமக்கு வந்து நம்ம பாடியில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கோ அதை மெஷர்மெண்ட் பண்ணும். ஸோ அந்த லிக்விட் அல்ல மெர்க்குரி தான் நமக்கு வந்து என்னது ப்ரைமரி சென்சிங் யூனிட், நம்ம பாடியில் இருக்க டெம்பரேச்சரை அதுதான் மெஷர்மெண்ட் பண்ணும். ஸோ த லிக்விட் ஆர் மெர்க்குரி ஆக்ட் அஸ் த ப்ரைமரி சென்சிங் யூனிட். அண்ட் தென் த டிஸ்பிளேஸ்மெண்ட், இதை பொறுத்து நமக்கு என்ன ஆகும், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் வோல்டேஜ் இஸ் த அவுட்புட் ஆஃப் த ப்ரைமரி சென்சிங் யூனிட். ஸோ இதை மெஷர்மெண்ட் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகும், டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு இதோட அவுட்புட்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டேஜ் என்னென்னா வேரியபிள் கன்வர்ஷன் யூனிட். அதாவது ப்ரைமரி சென்சிங் யூனிட்டுக்கு அப்புறம் உள்ள ஸ்டேஜ் தான் என்னது, வேரியபிள் கன்வர்ஷன் யூனிட். ஸோ த கன்வர்ஷன் ஆஃப் primary sensing unit output to the more suitable variables. ஸோ நம்ம என்ன பேராமீட்டர் மெஷர்மெண்ட் பண்ணுறோமோ that will be passed to the various parameters. ஸோ that என்ன பேராமீட்டர் கன்வெர்ட் பண்ணுறோமோ இங்கே that will be converted and passed to the என்னது variable manipulation unit. ஸோ இங்கே நம்ம இதை என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜை இன்டர்மீடியட் டிரான்ஸ்டியூசன் சொல்கிறோம்.
எதை இன்டர்மீடியட் டிரான்ஸ்டியூசர்னு சொல்கிறோம்? இந்த வேரியபிள் கன்வர்ஷன் யூனிட்டை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா இன்டர்மீடியட் டிரான்ஸ்டியூசர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜென்ரலி திஸ் கன்வர்ஷன் யூனிட் இந்த கன்வர்ஷன் யூனிட்டுக்கு மோஸ்ட்லி தேவைப்படாது. This conversion unit is not required in most of the measuring instruments. In some measuring instruments இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா more than one variable conversion unit is required. In some cases the primary sensing unit and the variable conversion unit combined to form a single unit called transducer. ஸோ இந்த இன்டர்மீடியட்டான ஸ்டேஜ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா இன்டர்மீடியட் டிரான்ஸ்டியூசர். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கன்வர்ஷன் யூனிட் ரெக்வயர்மெண்ட் சில எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையுமே இந்த யூனிட் தேவைப்படாது. சம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா மோர் தென் ஒன் வேரியபிள் கன்வர்ஷன் யூனிட் தேவைப்படும். இன் சம் கேசஸில் பார்த்திங்கன்னா த ப்ரைமரி சென்சிங் யூனிட்டையும் வேரியபிள் கன்வர்ஷன் யூனிட்டையும் கம்பைன் பண்ணி நம்ம என்னவா யூஸ் பண்ணுவோம்? டிரான்ஸ்டியூசராக யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வேரியபிள் கன்வர்ஷன் யூனிட் என்ன பண்ணுது? நம்ம கொடுக்குற இன்புட்டை வந்து வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இந்த வேரியபிள் கன்வர்ஷன் யூனிட் வந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயும் தேவைப்படாது. ஒரு சில யூனிட்டில் ஒன்று தேவைப்படும், அதில் ஒன்றுக்கு மேலே தேவைப்படும். சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து இந்த ப்ரைமரி சென்சிங் யூனிட்டையும் வேரியபிள் கன்வர்ஷன் யூனிட்டையும் கம்பைன் பண்ணி நம்ம என்னவா யூஸ் பண்ணுவோம்? டிரான்ஸ்டியூசராக யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வேரியபிள் கன்வர்ஷன் யூனிட்டுக்கு அப்புறம் என்ன ஸ்டேஜ்னால் வேரியபிள் மேனிப்புலேட்டட் யூனிட். ஸோ நம்ம கொடுக்குற இன்புட் சிக்னலை இந்த ஸ்டேஜ் வந்து கன்வெர்ட் பண்ணோம். இந்த கன்வெர்ட் பண்ணுற சிக்னலை நம்ம எதுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம்? வேரியபிள் மேனிப்புலேஷன் யூனிட்டுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். இந்த வேரியபிள் மேனிப்புலேஷன் யூனிட் என்ன பண்ணோன்னா சிக்னலை ஆம்ப்ளிஃபை பண்ணி டேட்டா டிரான்ஸ்மிஷன் யூனிட்டுக்கு அனுப்பும். ஸோ இந்த வேரியபிள் மேனிப்புலேஷன் யூனிட்டில் பார்த்திங்கன்னா இட் இஸ் த இன்டர்மீடியட் ஸ்டேஜ் ஆஃப் மெஷரிங் சிஸ்டம். ஸோ மேனிப்புலேட்ஸ் த சிக்னல் presented to this unit without affecting the original nature of the signal. ஸோ இந்த சிக்னலை வந்து அதோட ஒரிஜினல் நேச்சர் அஃபெக்ட் ஆகாமல் இந்த சிக்னலை பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் வேரியபிள் மேனிப்புலேஷன் யூனிட். இந்த வேரியபிள் மேனிப்புலேஷன் யூனிட் இட் மே பி பிளேஸ்ட் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் த வேரியபிள் கன்வர்ஷன் யூனிட். So it helps in improving the output quality by removing random signals like noise. ஸோ இந்த யூனிட் என்ன பண்ணுது? நமக்கு சிக்னலை ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுக்குது. இந்த யூனிட் தான் நமக்கு என்னது? இன்டர்மீடியட் ஸ்டேஜ். ஸோ இந்த சிக்னல் என்ன பண்ணுது? ஒரிஜினல் சிக்னலை இன்னும் சிக்னல் வந்து அதோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. அந்த குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும்போது அதோட ஒரிஜினல் நேச்சர் சேஞ்ச் ஆகாத மாதிரி மாற்றி கொடுக்குது நமக்கு. ஸோ this unit will be placed either before or after the variable conversion unit. Next, data transmission unit. So the data transmission unit என்னவா ஆக்ட் ஆகும்? It acts as the communication link for transmitting the signal from one unit to the another. ஸோ இங்கே நம்ம ஆம்ப்ளிஃபை பண்ண சிக்னலை வந்து ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற யூனிட் தான் என்னதுன்னா டேட்டா டிரான்ஸ்மிஷன் யூனிட். ஸோ இந்த என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோம் இந்த சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன யூஸ் பண்ணுவோம்? நார்மலாக கேபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஆண்டனா யூஸ் பண்ணுவோம், டிரான்ஸ்டியூசர்ஸ் யூஸ் பண்ணுவோம், டெலிமெட்ரி சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுவோம், எக்ஸெட்ரா. ஸோ இந்த டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஆம்ப்ளிஃபை பண்ண சிக்னலை ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் யூனிட் வந்து என்னது? டேட்டாவை இப்போ சிக்னலை வாங்கி